நான் வந்து உங்க தனி சின்னத்தில் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னார் அப்படின்னு பத்திரிகையாளர் மத்தியில் பேசுறாரு, பொதுக்குழுல பேசுறாரு. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். இப்போ வந்து திரு விஜய் அவர்களை குதிரை பேரம் நடத்தி தான் எங்களை கூட்டிட்டு போயிட்டாருங்கிறது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரை யார் பண்றா? திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காங்க. 9 ஆண்டு கால உறவை வந்து முடிச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் வந்து எல்லாரையும் போய் பார்த்தாரு. ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு, பல தலைவர்களை போய் பார்த்தாரு. சில தலைவர்களுக்கு பின்னாடி சோபா போச்சு. 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டா துரை வைகோ வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க போட்டியிட வைக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ள வர்றதுக்கு எதிர்ப்பா இருந்து கட்சியை விட்டு வெளில போனாரு. இவரோட தொண்டர்கள் பல பேர் தீக்குளித்து இறந்தாங்க. அதான் கேட்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு தோளை தூக்கி கொண்டு போனீங்களே, இன்னைக்கு வாரிசு அரசியலுக்காக தான் இவ்வளவு நீங்க அம்பலப்பட்டு நிக்கிறீங்கன்ற. இதுவரை ஒரு திமுக எம்எல்ஏ கட்சி மாறி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்த வரலாறு இருக்கா? திமுக சார்பில் இருக்கின்ற கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட போக முடியல, போக விருப்பம் இல்லை. இளஞ்செழியன் அவர்கள் வந்து சிவசங்கருக்கு வந்து நான் 7 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் பேரை வந்து எஃப்ஐஆர் சேர்த்திருக்காங்க. சார் போடாத ரோட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க சார் 3.83 கோடி. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பாக்குறோம். ஆமா. ஓகே சார், என்னன்னு தெரியல, நீங்க வந்தாவே ஆட்டா டாபிக் வருது ரெடியா, அந்த அளவுக்கு போயிருக்கு சார். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காங்க. 9 ஆண்டு கால உறவை வந்து முடிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதாவது தாவேக்காவை வந்து ஆட்சி அமைச்ச உடனே முதல்வர் விஜய் வந்து எல்லாரையும் போய் பார்த்தாரு. ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு, பல தலைவர்களை போய் பார்த்தாரு. சில தலைவர்களுக்கு பின்னாடி சோபா போச்சு. வைகோ அவர்கள் வீட்டுக்கும் போனார். அப்போ வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் விஜயோட பேசுறதை பார்த்தே அப்போவே வந்து மீடியாவில் என்ன சொன்னாங்கன்னா, மதிமுக மட்டும் தனி சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் அவர்களும் கன்ஃபார்மாக போயிருப்பாங்க அப்படின்னார். ஏனென்றால் வைகோ அவர்கள் அப்பொழுதே வந்து விஜயை கிட்டத்தட்ட பாராட்டி தான் பேசினார். கையெல்லாம் தூக்குனார், சிறப்பாக ஆட்சி பண்ணுவார், அவர் அமெரிக்காவின் பராக் ஒபாமா அப்படிலாம் பேசினார். அப்படியே காமெடியாக இருந்தது. இப்போ இப்படிலாம் வந்து அவரை புகழ்ந்து தள்ளினார். அப்பொழுதே நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இது எங்கேயோ போய் முடிய போகுது, இது போக்கு சரியில்லை, இது வந்து எலி வந்து அமனமாக ஓடுதே அப்படின்லாம் பேசினாங்க. பொதுக்குழு அப்போ வந்து பத்திரிகையாளர் கேட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஆதரவு எப்படி இருக்கும்? நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி முடிவு பண்ணுவோன்னு சொல்லும் போதே முடிஞ்சிச்சு. அப்போ சரி அப்படி. அப்பொழுதே அவங்க எம்எல்ஏ 2 பேரும் தயாராகிட்டாங்க. அப்போ அவர்களுடைய அந்த சிறப்பு செயற்குழு நடக்கும் பொழுதே அந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் சிறப்பு அழைப்பு அழைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க 2 பேரும் செயற்குழுவில் அழைக்கப்படாத ஆட்கள். அதில் ஒருத்தர் வரல, சீர்காழி எம்எல்ஏ. நான் திமுக எம்எல்ஏவை தொடர்றேன், நான் உதயசூரியன் சிலதெல்லாம் நின்றேன், அவர் ரொம்ப நியாயமாக பேசிவிட்டார். இதை வந்து வைகோ எதிர்பார்க்கல. 2வது எம்எல்ஏ, நானும் பதவியை ராஜினாமாலாம் பண்ண முடியாது, ஆனால் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன். அப்போ 2 எம்எல்ஏக்களுமே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண விருப்பம் இல்லை. காரணம், இப்போ நீங்கள் அப்படியே வந்து மதிமுக வந்து தாவேக்கால சேர்ந்துருச்சுன்னா இவங்க 2 பேரும் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். காரணம், அப்போ தான் வந்து மீண்டும் தாவேக்கா சின்னத்திலோ அல்லது சுயேட்சை சின்னத்திலோ போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பேச்சு வந்தது என்னன்னா, 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டா துரை வைகோ வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே போட்டியிட வைக்கலாம், போட்டியிட வைத்து வெற்றி பெற்றால் அமைச்சராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து விஜயை வந்து புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் பொதுக்குழுவில்
தாவேகாவோடு சேர போறோம் அப்படின்னு அறிவிச்சு விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தன்னிலை விளக்கம். ஒரு இது இப்படி ஒரு நீண்ட நெடி அரசியல்வாதி வந்து இப்படி வந்து ஒரு முதல்வரை காலி பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. எப்படி காலி பண்ணாருன்னா, நாங்கள் விஜய் அவர்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, உங்கள் 2 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டா நான் வந்து உங்கள் தனி சின்னத்தில் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னார் அப்படின்னு பத்திரிகையாளர் மத்தியில் பேசுகிறாரு, பொதுக்குழுவில் பேசுகிறார். இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு! அப்போ இது வந்து எந்த பேரத்தில் சேரும்? இப்போ நீங்கள் ஒரு முதல்வர் இன்னொரு கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சியை நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வந்துருங்க, நான் உங்களை 2 எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் என்பது அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு சார்? அதாவது இதற்கு முன்னாடி திருச்சியில் துரை வைகோ அவர்கள் சொன்னார், நாங்கள் தெரியாதனமாக உதயசூரியன் நின்றுட்டோம், தனி சின்னத்தில் இருந்தால் நாங்கள் முடிவு எடுத்திருப்போம். இல்லை, அது கரெக்டு தான். தனி சின்னத்தில் இருந்தால் முடிவு எடுத்திருப்போம்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொன்று சொல்கிறேங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலில் துரை வைகோ திருச்சியில் போட்டியிடுறார். ஆமாம், தீப்பெட்டி சின்னம் நம்ம தொகுதி தான், எங்கள் தொகுதி தான். உங்கள் தொகுதி தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுறார். அப்போது அவருக்காக பிரச்சாரம்லாம் நான் பண்ணியிருக்கேன். காரணம், நான் அப்பொழுது இருந்த கட்சியின் திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளராக இருந்தேன். அவரோட பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அவரோட பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். அவர் அப்போ பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம்னு நின்றோம், ரைட். ஆனால் அந்த அவரை தனிச்சின்னத்தில் ஜெயிக்க வைப்பதற்காக அங்கிருந்த திமுக தொண்டர்களும் அண்ணன் நேரு போன்றவர்கள்லாம் எப்படி பிரயோஜப்பட்டாங்க அப்படிங்கிறது நான் கண்ணால் பார்த்தேன். அவ்வளோ வேலை பார்த்தாங்க. மதிமுக அங்கே ஒன்றுமே கிடையாது திருச்சியில். நீங்கள் திருச்சிக்காரர் தானே? திருச்சியில் மதிமுக ஒன்றுமே இல்லை, ஒரு 2 கிளை இருந்தாவே பெரிய விஷயம்தான். ஆனால் ஒட்டுமொத்த திமுக நிர்வாகமும் அங்கே களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க, அப்படித்தான் ஜெயிக்க வச்சாங்க. நான் அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டீங்க, போங்க, உங்கள் விருப்பம். அதில் நீங்கள் 2 எம்எல்ஏக்களும் இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, ஏன்னா நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் திமுகவில் தான் இருப்போம்ட்டாங்க. அதுவே முடிஞ்சு போச்சு. இப்போ துரை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்தை தான் போட்டிக்கிட்டாலும் திமுகவுடைய கடும் உழைப்பால் வெற்றி பெற்றதை நீங்கள் மறுக்க மாட்டீங்க. கடும் உழைப்பு. அப்போ அதை நீங்கள் நியாயமாக ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர்கிட்ட கேட்டு முதல்வர் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? திருப்பி திருச்சியில் ஏற்கனவே இப்போ கிழக்கில் வேற சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அப்போ ஒட்டுமொத்தமாக திருச்சி பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடத்த வேண்டியதானே? 2லையுமே நீங்கள் நில்லுங்க, தனிச்சின்னத்தில் நில்லுங்க, உங்களை முதல்வர் ஜெயிக்க வைக்கட்டும். என்ன கேட்குறேன், குதிரை பேரமா ஒட்டக பேரமானலாம் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்கல்ல, அந்த கையை உயர்த்தி பேசுவீங்க, நெஞ்சை நிமித்தி பேசுவீங்க. ஆனால் நியாயமாக நீங்கள் வந்து இப்போ வந்து திரு விஜய் அவர்களை குதிரை பேரம் நடத்தி தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாருங்கிறது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் வைகோ விஜயை மாட்டி விட்டு விட்டார், விஜய் சொல்லினா நாங்கள் வந்து விஜயே சொல்லிட்டாரு, நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோன்னு. எங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைகோ சொல்லலாமா? இன்னொரு பக்கம் சொல்கிறேன், வைகோ திமுகவை பற்றி பேசுகிறாருல, எங்களுக்கு முடக்கிட்டாங்க, எங்களை வந்து வேலை செய்ய காணாமல் போன கட்சிக்கு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தராங்க, யாருன்னே தெரியாத கட்சிக்கு வந்து 6 சீட்டு தராங்க. எனக்கு இந்த மதிமுக மட்டும் அப்படியே இப்படி மடை திறந்த வெள்ளம் போல தமிழகம் முழுவதும் நிறைஞ்சிருக்காங்களா? நான் இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக 35 வருஷம் இருந்திருக்கீங்களே, அந்த 35 வருஷமும் திமுகவுடைய கூட்டணியோட தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, சுயமாக வெற்றி பெறலை. ஒரு தேர்தலில் கூட போட்டியிடலை. அதுதான் சொல்கிறேன், போட்டியிடாமல் திமுக சார்பில் நீங்கள் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினராக போயிருக்கீங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு திமுக வந்து வேணும், அதை வச்சு நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக போனதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. இன்னைக்கு சொல்கிறீங்க திமுக உங்களுக்கு என்னமோ கெடுதல் பண்ணது மாதிரியும். நான் கேட்குறேன், நீங்கள் வந்து குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் எல்லாம் பேசுறீங்களே, எதிர்த்து திமுக ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ள வர்றதுக்கு எதிர்ப்பா இருந்து கட்சியை விட்டு வெளில போனாரு. இவரோட தொண்டர்கள் பல பேர் தீக்குளித்து இறந்தாங்க. அதான் கேட்குறேன், வாரிசு அரசியலுக்கு எதிராக முத்தமிழறிஞர் கலைஞரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு தோளை தூக்கி கொண்டு போனீங்களே, இன்னைக்கு வாரிசு அரசியலுக்காக தான் இவ்வளவு நீங்க அம்பலப்பட்டு நிக்கிறீங்கன்ற. இப்ப அது வாரிசு அரசியல் இல்லையா? அப்போ
துரை வைகோவை முன்னிறுத்தி அவருக்கு எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வாரிசு அரசியல் இல்லையா? பாராளுமன்றத்தில் வாங்கலாம்னு நினைச்சீங்க, அது முடியல உங்களால. ஏன்னா இங்க வந்து இப்போ வாய்ப்பு இருக்கு. 2 பேரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதுல துரை வைகோவை ஒரு போட்டியிட வைத்து வெற்றி பெற்று விட்டால் அமைச்சராகி விடலாம். தன் மகன் அமைச்சராவதை பார்த்தால் சொல்ற மாதிரி சொல்லுவார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அப்படி புலங்காத அடைஞ்சிடலாம். சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம், இப்பெல்லாம் பேசுவார். அவருக்கு சொல்லியா கொடுக்கணும். என்ன கேட்கிறேன்னா, இப்படி ஒரு சுயநல அரசியலை முன்னிறுத்துகின்ற வைகோ நீங்க வந்து லாயல்ட்டிக்கு வந்து நீங்க வந்து கிளைம் பண்றீங்க. உங்கள்ட்ட லாயல்ட்டி எங்க இருக்கு? விசுவாசம் எங்க இருக்கு? இன்னைக்கு வந்து தோத்து போய் விட்டோம் என்று தெரிஞ்ச உடனே ஆஹா நம்ம தனிச்சின்னத்தில் நிக்கலையேன்னு ஆதங்கப்பட்டு நெஞ்சம் விம்பி அப்படியே வந்து விஜயை கட்டி தழுவி ஐயகோ அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப இன்னைக்கு அந்த ஆசை உங்களை எப்படி மழுங்கடித்து போயிருக்கிறது? ஓகே ஓகே சார். ஆனால் கூட்டணி கட்சிகள் ஐயுஎம்எல் போணுச்சு வெளில, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி அமைச்சரவையில் இது பண்ணியிருக்காங்க. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியில் இருக்காங்களா இல்லையாங்கிறது இன்னும் வெளியே தெரியலை. இப்போ மதிமுக வெளியே போயிருக்கு. திமுக தனித்து விடப்பட்டதா? இல்லைங்க, திமுக எப்பொழுதுமே வந்து தனித்து விடப்படாது. திமுக சின்ன கட்சி கிடையாது. இந்த தேசத்தை ஆட்சி செய்த கட்சி, தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி. திமுகவுக்கு வரலாறு பாரம்பரியம் இருக்கின்ற கட்சி. நீங்கள் இன்னும் ஒன்னே ஒன்று கேட்குறேங்க. இப்போ நீங்கள் இத்தனை பேர் கட்சி மாறி போகிறாங்கல்ல, ஒரு அதிமுகலேருந்து இத்தனை பேர் போயிட்டாங்க, 5 பேர் போயிட்டாங்களா? அதிமுகலேருந்து போகிறத விடுங்க, 5 பேர் போயிட்டாங்க. இதுவரை ஒரு திமுக எம்எல்ஏ கட்சி மாறி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்த வரலாறு இருக்கா? எப்பொழுதுமே இருக்காது. இன்னைக்கும் பாருங்க, திமுகவை நோக்கி வருகின்ற கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவில் இருந்து கூட நேற்று கூட முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சேர்ந்திருக்காரு. 10,000 பேர் 5,000 பேர் சொல்றாங்க. 5,000 பேர் 10,000 பேர் கூட்டம்ன்றாங்க, சேர்ந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு எதிர்கட்சிங்க, ஆட்சியில் இழந்த கட்சி, ஆட்சியில் கிடையாது இப்போ திமுக, சும்மா தான் இருக்காங்க. ஆனா ஏன் அவ்வளவு கூட்டம் போய் சேருது? கொள்கை கூட்டமா போறாங்க. ஏன் தாவேக்கால போற வேண்டியதானே? நியாயமா பார்த்தா தாவேக்கால இணைகிறாங்க சார். மதுராந்தகத்துல 30 பேர் இணைந்தாங்களாம். இப்ப விஜயபாஸ்கர் அவர் தலைமையில 10,000 பேர் இணைய போறதா தகவல் இருக்கு. எல்லாமே அதிமுக உடைந்து போய் கொண்டிருக்கிறது. திமுகவிலிருந்து ஒருத்தர் கூட போய் சேரல. நீங்க வந்து இப்ப மதிமுகவில் இருந்தவங்க சூரியன் உதயசூரியன் போட்டிட்டு அவங்க போறதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவங்க எம்எல்ஏவே நான் போக மாட்டேன்ட்டார். சீர்காழி எம்எல்ஏ வைகோ போனா போயிட்டு போறாரு, நாங்க போக மாட்டோம், நாங்க திமுக சின்னத்தில் நின்றோம், திமுக எம்எல்ஏ தான் நாங்க. அது லாஜிக்கலா ரைட்டு. ஏன்னா அவர் எப்பொழுது உதயசூரியன் செலுத்தி நின்றாரோ அப்போ அவர் திமுக காரர் தான். அப்படிதான் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருப்பாங்க கடிதமே. அப்போ அவரை பொறுத்தவரை நான் போகல. இப்போ குறைந்தபட்சம் நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக எம்எல்ஏ கூட போகல, திமுக சார்பில் இருக்கின்ற கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட போக முடியல, போக விருப்பம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அளவுக்கு பிடிப்போட இருக்காங்க உதயசூரியன் போட்டிட்டவர்கள். அதை நீங்க முக்கியமா பார்க்கணும். சிறுபான்மை கட்சியை சார்ந்த ஜவாஹிருல்லா, பாஜகவை சார்ந்த தமிம் அன்சாரி, 2 பேரும் உதயசூரியன் போட்டிட்டவர்கள் தான். அவரும் ஒரு வாட்டி சொன்னாரு தனிச்சின்னத்துல போட்டி இல்ல, அது தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது கட்சியோட முடிவு, அவர்கள் கட்சியோட முடிவு. அது ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்காங்க. ஆனா சரி, அப்படி எடுத்தவங்க ஏன் போகல? ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டு அவர்களுக்குள்ள பெனிஃபிட் வாங்கியிருக்கலாமே, போகல. காரணம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட அத்தனை பேரும் அந்த கொள்கையில ஈடுபாடோடு இருக்காங்க. ஈவன் தோ மதிமுக போனா கூட எம்எல்ஏ போகல. ஓகே சார், அது முக்கியமானது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வைகோவை பத்தி பேசும்பொழுதுதான் இன்னொரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல் இருக்கின்றவர், அதுதான் முக்கியமானது. ஒரு பெரிய லெஜெண்ட், அவ்வளவு போராட்டங்களில் முன்னிறுத்தவர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவருடைய பேச்சுக்கும் இப்ப இருக்கின்ற செயலுக்கும் எவ்வளவு பெரிய முரண். அதுதான் ஆச்சரியம், அதிர்ச்சி. ஒரு பதவிக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு. ஏன்னா தன்னை வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய ஒரு நபராக காண்பிக்கின்ற ஒரு தலைவர் தான் வைகோ. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மகனுக்காக, பதவிக்காக, ஜஸ்ட் லைக் தட். இப்ப நீங்க கூட கேட்டீங்க, இடதுசாரிகள் கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களில் கூட பாத்தீங்கன்னா கட்சி பிரச்சனை இல்லை, சில தலைவர்கள் தான் முரண்பட்டாங்க. சிபிஎம் உடைய சண்முகம் பேச்சுக்கும்
சிபிஐயுடைய வீரபாண்டியன் பேச்சுக்கு வேறுபாடு இருக்கு. அதை நீங்க பார்க்கணும். அதே வந்து அங்க இருக்கின்ற முத்தரசன் எப்படி பேசினாரு. அப்ப தலைவர்களில் சிலர் திமுக எதிர்ப்பை மனசுல வச்சுட்டு பேசுறவங்க வேற, ஆனா இடதுசாரிகள் அடிப்படையில் அப்படி இல்லை. ஓகே சார். இப்போ அதாவது நீங்கள் கடந்த வாரங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு போயிருந்தாங்க. குறிப்பாக வந்து இது அரசியல் பழிவாங்கல் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுடைய உதவியாளர் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் கைதுப்பட்ட இளஞ்செழியன் அவர்கள் வந்து சிவசங்கருக்கு வந்து நான் 7 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவர் பேரை வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பொதுவாக ஒரு ஆட்சி முடிந்து விட்டாலே அடுத்த ஆட்சிக்கு வருபவர்கள் குற்றம் சுமத்துவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஊழலாட்சின்னு சொன்னவங்க தானே. ஏதாவது ஒன்று செய்யணும்ல. என்ன கேட்குறேன், ஏவா வேலு வீட்டில் தானே ரைடு நடந்தது. கணக்கில் இல்லாமல் 40 லட்ச ரூபா இருந்தது சார். என்ன கேட்குறேன், அதை வந்து எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றம் தான், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் குற்றவாளி கிடையாது. கடந்த முறை இபிஎஸ் மேலே எவ்வளோ வழக்குகள், ஊழல் வழக்கு, கொடநாடு கொலை வழக்கு, எஸ்பி வேலுமணி மேலே எவ்வளோ வழக்கு. ஏன் இப்போ அதிமுகவிலிருந்து போறார அமைச்சர், முன்னாள் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் மேலே குட்கா வழக்கு, இதெல்லாம் நிரூபிக்கப்படணும். அவ்வளோ வழக்குகள் இருக்குது. அதனால் இந்த வழக்கு போடுவதை வைத்து மட்டும்லாம் யாரையும் பண்ண முடியாது. ஓகே சார். அதனால் ஓகே சார். போக்குவரத்து துறையில் என்னோட மகனுக்கு வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி அமைச்சர் சிவசங்கர் வந்து மோசடி பண்ணியிருக்காருன்னு முன்னாள் எஸ்எஸ்ஐ அதிகாரி சீனிவாசனும் ஒரு புகாரை சொல்லியிருக்காரு. இல்லைங்க, யார் வேணாலும் புகார் சொல்லலாம் சார். இப்போ உங்கள் மேலே நான் புகார் சொல்ல முடியாதா? அந்த புகார் நிரூபிக்கப்படணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இதுக்கு தான் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டேன். பல புகார்கள் பல்வேறு நபர்கள் மேல் இருக்கிறது, நிரூபிக்கப்படணும். ஏங்க 2G வழக்கு போட்டாங்களேங்க, எத்தனாயிரம் கோடி, அதுவே பொய்ன்னு தானங்க நீதிமன்றம் சொன்னது. அதுக்காக உள்ள சிறையெல்லாம் அடைக்கப்பட்டாங்க விசாரணைன்னு சொல்லிட்டு, அது பொய்ன்னு சொல்லி வெளியே வந்தாங்க. இது வேறு. ஏன் நம்ம டெல்லியுடைய அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மேலே வழக்கு போட்டு எவ்வளோ நாள் உள்ளே இருக்க வச்சாங்க. அது நீதிமன்றமே இல்லைங்க, தப்புன்னு சொல்லி வெளியே விட்டது. சார் போடாத ரோட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க சார் 3.83 கோடி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஏவா வேலை பற்றி சொல்கிறீங்க, அந்த 3.7 நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா விஜிலன்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் நிற்க போகிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். நியாயப்படி பார்த்தா ஒன்று சொல்கிறேங்க, ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு அவர் 4 வருஷம் சிறைண்டு ஃபைனலைஸ் பண்ணும்போது இறந்து போயிட்டார். ஆனால் சசிகலா உள்ளே போயிருந்தாங்க. அது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜெயலலிதா மேலேயும் அக்யூஸ் நம்பர் 1, அக்யூஸ் நம்பர் 2 சசிகலா, அப்புறம் இளவரசி, அவங்க மற்ற 2 பேர்லாம் இருந்தாங்க. இது உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு தான் குற்றவாளியா அவர் அப்படிங்கிறத சொல்லும். குற்றம் சாட்டப்பட்டவரெல்லாம் குற்றவாளி கிடையாது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இபிஎஸ்ஸை பற்றி கூட சொல்கிறேன். இபிஎஸ் மேலே ஏகப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டு கேஸ் இருக்குது, நிரூபிக்கப்படலை. விஜயபாஸ்கர் மேலே இருக்குது. அது மாதிரி தான் இது ஒன்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதை வைத்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது. நிரூபிங்க. உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. விஜிலன்ஸ் இருக்குது, போலீஸ் இருக்குது. இன்னும் ஒன்றிய அரசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க மூலமாக இடி ரைடு பண்ணுங்க. அது வேறு, இது வேறு. இப்போ உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு தான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் சிறப்பான தகவல்கள். நன்றி.